Hi friends, welcome to Saranya Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஹேர் பேக் செய்ய போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா, முடிய வந்து அடர்த்தியாக்கவும், அதே மாதிரி முடி நீளமா வளரவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹேர் பேக் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம வந்து யூசுவலா நம்ம சாதம் வடிச்சுட்டு நம்ம கீழே ஊத்திடுவோம். இல்லைன்னா வந்து இதை யூஸ் பண்ண மாட்டோம். அதை நம்ம அப்படியே எடுத்து வச்சு ஓவர் நைட் வச்சிருந்தோம்னா, அடுத்த நாள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டியாயிடும். அதை வந்து நீங்க ஹேருக்கு வந்து நீங்க பேக்காவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சீயக்காவோட சேர்த்து தேய்க்கும் போதும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஹேர் பேக்காக வந்து போட போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கோல்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன். அதை வந்து நம்ம ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 15 நிமிஷம் வந்து ஹேரில் ஊற வச்சு குளிச்சோன்னா சூப்பராக இருக்கும் நம்மளோட முடி. அதே மாதிரி ரொம்ப சிக்காக இருக்குது உங்களோட முடி அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் ஆக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக ஹேர் ஃபாலை தடுத்து நல்லா நீளமான முடியை வளர்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட முடி டேமேஜாக இருந்தால் கூட அதையும் சரி பண்ணி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வந்து நம்ம ஹேர் பேக் செஞ்சு நம்ம ஹேரை வந்து நம்ம பராமரிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சரண்யா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி. பாய்.